மொத்தம் 150 ட்ரோன்களுக்கு மேல ரஷ்ய தரப்புல இருந்து ஏவி விட்டுருக்காங்க. மே 2 அதிகாலை உக்ரைனோட நேரப்படி. இந்த 150 ட்ரோன்கள்ல மொத்தம் 3 ஒப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலோட வீரியம் அதிகமா இருந்திருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க், டொனஸ்க், அதுக்கப்புறம் ஜாப்ரோசிஷியா. ஜாப்ரோசிஷியால லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. மேபி ரஷ்ய தரப்புல இருந்து இந்த இடத்துல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஃபுல் அஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த ஜாப்ரோசிஷியா மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியில் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்களே, ஸோ அதனால இங்க லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க்லேயே வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. இதுல தீ பிடிச்சிருந்திருக்கு. அதிகமான நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா 150க்கு மேல அனுப்பிச்சிருக்காங்க. அதே போல 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் உக்ரைன் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா கிரீமியா இது போல பகுதிகள். 2வது ரஷ்யாக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சில ஒப்லாஸ்ட்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வருது. இதுல கிரீமியால மட்டும் 89க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அனுப்பியிருக்காங்க. இதுல அதிகமான வெடிஸ்தங்கள் கேட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் சோர்சஸ் தரப்பு வந்து வெடி விபத்துகள் நடந்த வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இருதரப்புலையும் இழப்புகள் பெருமளவுல இருக்கு. தாக்குதலோட வீரியம் கொஞ்சம் கூட குறையல. இப்படி இருக்கும்போது இப்பதான் மினரல் டீல்லாம் சைன் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்து நடவடிக்கைகள் எடுப்பார் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேல ஆள விடுங்க. நாங்க இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்ல. இந்த பிரச்சனையில இருந்து நாங்க விலகுறோம். இந்த பேச்சுவார்த்தை மத்தியஸ்தம் பண்றோம் இல்லையா? எங்களால முடியல. நாங்க விலகுறோம் அப்படிங்கிறத அவங்க தரப்புல விலகிட்டாங்க. சரி, அப்ப ஆயுதம் குடுப்பீங்களான்னு கேட்டா, ஆயுதம் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, அதுக்கு தான் மினரல் டீல் போட்டிருக்காரு. இப்போ காங்கிரஸ் சபையில வந்து பாத்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அமெரிக்கா தரப்புல இருந்து. ஆமா, இதுக்கு மேல ஆயுதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல. 2வது F-16 உதிரி பாகங்கள், F-16லாம் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதிகமான ஆயுதங்கள் இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு போகும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட ஒரு எம்பி இந்த சைடுல லோட் ஆயிருக்கலாம் அவர் தான். அவர் என்னன்னா புதுசா உக்ரைனுக்கு ஸ்பேஸ் ஃபோர்ஸ் வந்து உருவாக்குறாங்களாம். அவருக்கு சேட்டலைட் எதுவும் பெருசா இல்ல அவங்ககிட்ட. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஃபோர்ஸ் உருவாக்க போறாங்களாமா. மேபி டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா நார்த் கொரியால சேட்டலைட் அனுப்புறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இந்த டைம்ல உக்ரைன் சேட்டலைட் உக்ரைன்ல இருந்து அனுப்ப போறாங்களா? இல்ல யூரோப்பியன் யூனியனோட பகுதிகள் கிட்ட இருந்து குடுத்து சேட்டலைட் ஏவி விடுங்க அப்படிங்கூட சொல்லுவாங்களான்ற கேள்விகள் வருது. ரிகனசன்ஸ் சேட்டலைட்ஸ் இது போல ஏவுறதுனால அதுக்கு ஒரு டீம் அலோகேட் பண்றதுனால, அவங்களே இதுக்கு மேல உள்ள இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ரஷ்யாவ தாக்கலாம். இது போல விஷயங்கள் இதுக்கு மேல நடக்குமா? இது கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த ஸ்டெப்ப நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் 2, 3 வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, மிதமா போகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அப்ப என்னப்பா 2, 3 வருஷத்துக்கு மிதமானா, அப்புறம் அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரீமாவேவா அப்படின்னு கேட்டா ஆமா. ஏன்னா ரஷ்யாவோட பவர் வந்து கொஞ்சம் கூட குறையல. 3 வருஷத்துல குறைஞ்சிருக்கணும். ஆனா ரஷ்யாக்கு வந்து குறையல. இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து புது பாலிசிஸ் ஃபாலோ பண்றதுனால, மேபி இதுக்கப்புறம் ரஷ்யாக்கு அழுத்தங்கள் குடுக்கப்பட்டு எக்கனாமிக்கலி வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு 2 வருஷத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. பிரச்சனை நடக்கும். இரு தரப்புலயும் மாறி மாறி அடிச்சுக்குவாங்க. சில பகுதிகள் ரஷ்யா முன்னேறி வந்து பிடிக்க தான் போறாங்க. பட் அப்படி தொடர்ந்து ரஷ்யா வந்து போர்லயே இருக்கிறதுனால எக்கனாமிக்கலி கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கழிச்சு போறாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு மேசிவான ஒரு ரீஆர்ம் ஆகி உக்ரைன் யூரோப்பியன் யூனியன்ல வரதுக்கு வாய்ப்பு இருப்பா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு தான் இப்ப இருந்தே ஆணி வேற அந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ போடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இப்போ ஸ்பேஸ வந்து ஆயுதமாக்கலாம் அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த நிலைமையில உக்ரைனும் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா எப்படி? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கப்புறம் பல நாடுகள் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாம். இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாம ஒரு தீவிரவாத தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள நடந்திருக்கு. டீகேபிடேஷன் ஸ்ட்ரைக் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க. எஸ்பியூல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன கொஞ்சம் தவறி கீழே பட்டுருச்சு. உட்கார்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்குது. பயங்கரமா கலாய் பண்ணி போட்டிருந்தாங்க. கொஞ்சம் கீழே பின்னாடி சைடுல வந்து பாத்தீங்கன்னா சுட்டுட்டாங்க ஒரு அம்மா. அவங்கள வந்து பிடிச்சிட்டாங்க. கையங்களும் அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல பாஸ் பண்ணி காட்டுறேன். பின்னாடி பின்னாடி கொஞ்சம் சுட்டுட்டாங்க. கொஞ்சம் மேல வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். பட் ஆனா வேணுக்குன்னே செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ இது போல தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி யாரு அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்பெல்லாம் பெண்கள் தாங்க. உக்ரைன்ல ஆண்கள் இல்ல. இது போல வேலைகள் இறங்குறதுக்கு பெண்கள் பல இடங்கள்ல தீவிரவாத தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணி பார்த்தலாம். உக்ரைன் கூடிய சீக்கிரத்துல பெண்களுக்கு எகைன்ஸ்டா ஏதாவது செஞ்சாகணும். இல்லைன்னா பெண்கள் ஆயுதங்களை கையில ஏந்திட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான முடிவுகள், நடவடிக்கைகள் உக்ரைன் எடுக்கிறாங்க. அப்படியே நம்ம இந்த ரஷ்யா பிரச்சனை, உக்ரைன் பிரச்சனையை எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம இந்தியா, பாகிஸ்தான் கிட்ட பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, பாகிஸ்தான் பயங்கரமா ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது முழு பலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுல பாகிஸ்தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க.
அதாவது இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்குள்ளேயே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இந்த பன்னு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, தெஹ்ரிக் தாலிபான்கள் வந்து சுட்டு பாகிஸ்தானோட வீரர்கள்லாம் போஸ்ட் எல்லாம் வந்து அவுட் போஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுட்டுருக்காங்க. சுட்டுட்டு 2வது அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவோட போஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அது மேலலாம் வந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராக்கெட்ட யூஸ் பண்ணிலாம் தாக்குதல் பண்றாங்க. அந்த இடத்துல வீரர்கள் இல்ல. பட் அது தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே இது போல ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 2வது பார்டர்ல மே 1 கூட வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமான சீஸ்ஃபயர் வயலேஷன். 3 இடத்துல 4 இடத்துல குறைவில்லாம வயலேஷன் தினந்தோறும் பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப சீண்டிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து இப்போ, அப்போ அப்படிங்கிறது போல இல்ல. இப்ப எப்படி ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை அதே போல தான் இருக்க போது. யாருமே வந்து எடுத்தோம், கவுத்தோம்ன்னு இது சீக்கிரமா நடந்துரும். இனிஷியலா முடிஞ்சிரும். ஒன்ஸ் போர் ஏன்னா பாகிஸ்தான் போருக்கு தான் இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைக் பண்றோம், தீவிரவாதிகள் மேல நம்ம ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க போர் அறிவிச்சு வருவாங்க. ஏன்னா இப்போ இம்ரான் கான் அவர்கள் இருக்கார் இல்லையா? ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அக்ரஷனுக்கு எகெயின்ஸ்டா இருக்க போறேன் இந்தியாவோட அக்ரஷனுக்கு. நானும் சப்போர்ட் தரேன் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இம்ரான் கான் அவர்கள் கிட்ட இருந்து சப்போர்ட்ட வாங்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால பாகிஸ்தான் ஒரு ஃபுல் எஃபோர்ட் குடுக்கும் அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. இதுக்கு பல மேற்குல இருக்கக்கூடிய நாடுகள் ஆதரவு குடுத்து, ஆயுதங்கள் குடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இது வந்து ஒரு லாங் வாரா தான் இருக்க போகுது. குயிக் அண்ட் டிசைசிவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இந்த போர பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது. இது ஒரு நீண்ட காலமான யுத்தமா தான் இருக்கும். ஏன்னா மலை சார்ந்த இடம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிக்கல் தான். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா, வர்த்தக பாதைன்னு இருக்கு இல்லையா? அதிக அளவுல சப்ளை தரணும் அப்படின்னா, ஒண்ணு ஈரான், இல்ல ஆப்கானிஸ்தான், இல்ல வந்து பாத்தீங்கன்னா சைனா. ஸோ சைனாவோட வர்த்தக பாதையை நம்ம ஈஸியா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் அடிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட ஜம்மு காஷ்மீர் தான். பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுல சீபக் காரிடோர் போட்டிருக்காங்க இல்லையா? அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் மட்டும் அடிச்சாலே போதும், சப்ளை கட் ஆயிடும். பெருமளவுல நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற நீட் இல்ல. சைனா அவங்களோட அசட்ஸ பாதுகாக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்லாம் மாற்று கருத்து இல்ல. பட் ஆனா ஈரான் வழியாவோ, இல்ல ஆப்கானிஸ்தான் வழியாவோ அதிகமான ஆயுதங்கள் வரலாமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா தஜிகிஸ்தான்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல ஆ யுகேவோட பிரைவேட் ராணுவம்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். உஸ்பெகிஸ்தான் இந்த ஏரியால இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஸோ மேபி இந்த வக்கான் காரிடோர வந்து பாகிஸ்தான் பிடிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க அந்த சைட் சப்ளை லைன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாமே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். என்ன நடக்க போகுது? ஏது நடக்க போகுதுன்றது பார்த்தலாம். நம்ம ராணுவம் என்ன மாரியான வியூகங்கள் அமைக்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்மளோட ராணுவ வீரர்களும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா? கானா பக்கத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா, டச் டவுன், டேக் ஆஃப் பிராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 3 1/2 கிலோமீட்டர் நீளம். இந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் போருங்கிறது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நம்ம விமானம் வைக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ரன்வேலாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் தாக்குதல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தாக்குதல் பண்ணும்போது நம்ம வேற இடங்களுக்கு இந்த விமானங்கள்லாம் ஷிஃப்ட் பண்ணணும். மறைச்சு வச்சிரணும். அதாவது பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹைவேஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இது போல இடத்துல இருந்து திடீர்னு டேக் ஆஃப் பண்றோம் அப்படின்னா, அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. 2வது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் சிக்கல் தான். பட் இருந்தாலும் இத வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. ஸோ இது ஒரு நீண்ட காலத்துக்கான போரா ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னா, இன்கேஸ் பாகிஸ்தான் மிக பெருமளவுல போர் தொடுக்குறாங்க அப்படின்னா, சிக்கல் தான். ஸோ அது எல்லாத்துக்குமே தயாராயிட்டு இருக்காங்க நம்ம ராணுவம் அப்படிங்கிற மாற்று கருத்துல. என்ன மாரியான முடிவுகள் பாகிஸ்தான் எடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம பைஸ் அதிக அளவுல இருக்காங்க. அவங்கலாம் பிடிச்சிட்டு இருக்கிறோம். 2வது ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வருது. அதுவும் வெடி மருந்துகளா இருக்கட்டும், கொக்கைனா இருக்கட்டும், ஸோ இது போல போதை மருந்துகள்லாம் வந்து பாகிஸ்தானோட பார்டர்ல இருந்து இந்தியாவோட எல்லை பகுதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்கள் மூலியமா கடத்துறாங்க. இதான் அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிற செய்திகள் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம். ஒரு 7, 8 மாசத்துக்கு முன்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ இப்போ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்க்கு அமைக்கக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்கோம். ஸோ பார்டர்ஸ வந்து பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியம். ஸோ பாகிஸ்தான் இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட பார்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இனிஷியலா அசட்ஸ் அதாவது எந்த அளவுக்கு நம்மளோட அசட்ஸ இந்த பிரச்சனையில சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் பாகிஸ்தான் கூட நம்ம போர் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வீக் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் பங்களாதேஷ். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பங்களாதேஷும் நம்ம கூட பிரச்சனைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு அடிஷனல் இது மாரி தான். இங்க பார்த்துட்டு என்ன நிலவரம், ஏது என்னங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, கரெக்ட்டான டைம்ல பங்களாதேஷ் பிரஷர் குடுக்கணும்னு நெனச்சுட்டாங்கன்னா, இது ஒரு 2 ஃப்ரண்ட் வாரா மாறிரும். ஸோ அப்படி 2 ஃப்ரண்ட் வாரா இருக்கும்போது சிக்கலாயிரும். ஸோ அந்த ஏரியாவ சீல் பண்ண வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஏரியாவும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது கூடவே மயன்மார். ஏன்னா மயன்மார்ல சிவில் வார். அங்க இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எதுவுமே ரெடி ஆகுற மாரி தெரியல. ஸோ இதான் 2.5 ஃப்ரண்ட் வார். ஸோ இது போல 3 பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன்ஸ் இந்த பகுதிகள்லாம் விடுற மாரி இருக்கு அப்படின்னா, சீனா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் நம்மள டவுன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ப்ராக்ஸி வார் தான் சீனாவ பொறுத்தவரைக்கும்.
அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா மிக சிக்கலா இருக்கும். சீனாக்குமே அது எதிர்காலத்துல சிக்கலா தான் போகும். எந்த அளவுக்கு நம்மள டவுன் பண்ண வைக்கிறாங்க, எந்த அளவுக்கு நம்மள ஆஹ் பாகிஸ்தானுக்கு உதவுறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளோட இன்வால்மெண்ட் இதுக்கு மேல பிரிக்ஸ் பல இடங்கள்ல இருக்க போகுது. ஸோ ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் எந்தெந்த பக்கத்துல இருக்காங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே என்னதான் உலகம் ஃபுல்லாவே பிரச்சனைகள் இருந்தாலும், போர்கள் இருந்தாலும், நாடுகள் இன்னும் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா அணிகள் பிரியல அப்படிங்கறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அணிகள் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப சிக்கலா போயிடும். அது கொடூரமான போரா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதே போல சுமூகமா பேசி எல்லாம் தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படின்னா ரொம்ப பெரிய சிக்கல் தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான விஷயம், மே 9 விக்டரி டே ரஷ்யால கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இப்ப ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மே 8 நம்ம வெற்றி டே கொண்டாடணும். நம்மளோட பங்கு அதுல பெரும் பங்கு இருக்கு. நம்மளோட புவர் லீடர்ஸ்னால இதெல்லாம் செய்யல. நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடணும் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்களே அமெரிக்கா கொடியை நீங்க எங்கேயா கொண்டு போய் ஜெர்மனியில் நட்டினீங்களா அப்படிங்கிற பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 8ஆம் தேதியே நீங்க கொண்டு போய் நட்டிட்டீங்க. அதே வந்து சோவியத் யூனியன் 9ஆம் தேதி தான் நட்டினாங்களா அப்படிங்கிறவங்கள கேட்டுக்கிறாங்க. என்ன ஏதோ எந்த பகுதிகளை அவங்க பிடிச்சாங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கேட்க வேண்டிய கட்டாயத்துல பலர் இருக்காங்க. ஆக்சுவலா மேற்கு படைகள், குறிப்பா அமெரிக்க படைகள், பிரான்ஸ் படைகள், பிரிட்டன் படைகள்லாம் ஒரு சைடும் ரஷ்யா படையும் ஒரு சைடு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஒன்னாதான் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவுக்கு வேணுங்கிற ஆயுத உதவிகள்லாம் அமெரிக்கா தந்திருக்கிறாங்க. பட் ஆனா களத்துல இறங்கி இன்வால்வ் ஆகி அதிக உயிர் சேதங்களை சந்திச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேட்டில் இன்வால்வ் ஆகி போய் பிடிச்சது அப்படிங்கிறது ரஷ்யா தான், அதாவது சோவியத் யூனியன். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி இவங்க கொண்டாடலாம் அப்படிங்கிற போல கேள்விகள் வரும். அதுதான் வேர்ல்டு வார் 1 செலிப்ரேஷன்ங்கிறது நவம்பர் 11 கொண்டாடலாம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா இவர் தரப்பு இருந்து திட்டமிட்டுக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கான ரெஸ்பான்ஸ் உலக நாடுகள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகுதுன்னு. அதாவது பைடன் அவர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சாரு. எத்தனை நாடுகள் அவங்க பின்னாடி இருக்காங்க அப்படிங்கறத காட்டுறதுக்காக என்ன பண்ணாரு, அமைதி பேச்சு அப்படிங்கிறது போல உலக அமைதி மாநாடு நடத்தி பார்த்தாரு. இப்ப இவரு வெற்றி டே நடத்தி பாக்குறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, எந்தெந்த அணிகள்ன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு கிளியரா 2 அணி, டீம் ரஷ்யா, டீம் அமெரிக்கா அப்படிங்கிறது தெரியுது. அணிகள் சேர்த்துறதுக்கான வேலைகள்ல அமெரிக்காவும் ரஷ்யாவும் இறங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அழுத்தங்கள் தெரியுது. ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் வச்சு எல்லாத்தையும் மிரட்டலாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த போக்கு எந்த மாதிரி போகுது, பிரிக்ஸ் நாடுகள் கிட்ட ஒற்றுமை இருக்குமா இல்ல பிளவு வந்துருமா, என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பையில உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப். பை.